லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ பாய் அண்ட் see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், டூட்டி, சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப கசப்பா இருக்கு. என்னக்கா இவன்? நான் முதலே சொன்னல இவன் இப்படிதான் சொல்லுவான்னு. சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான் இருக்கான். உனக்காகவே நான் கசப்பு இல்லாம தயார் பண்ணிருக்கேன் தெரியுமா? இதுல நான் எதையுமே கலக்கல. சூடாவும் இருக்காது, கசப்பாவும் இருக்காது. இத குடிப்பா. என்ன கார்த்திக்? ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனால நான் இப்ப இந்த கஷாயத்தை ரூமுக்கு கொண்டு போயிட்டு அப்புறமா குடிக்கிறேன். இது ரொம்ப சூடா வேற இருக்குமா. கார்த்திக், சொன்னா கேளுப்பா. கார்த்திக், பாத்தீங்களா இவனை? இவனை என்ன பண்றது? அர்ச்சனாவுக்கு ஜலதோஷம் பிடிக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அது என்னமோ உண்மைதான்க்கா. என்ன சினிமா டிக்கெட்டா? ஆமாக்கா, நான் கையில வச்சிருந்த டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டான். அத நினைச்சாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. ராகுல் நமக்கு தெரியாம என்னென்னமோ செய்யறாங்கா. இத பத்தி சின்னவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. அது மட்டும் இல்லக்கா, அவன் படிப்பை பத்தி அவர் ஏற்கனவே கவலைப்படுவாரு. அதனால இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றதுதான்க்கா நல்லது. 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஒண்ணு இல்லம்மா, வீட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மதியத்துக்கு என்ன சமைக்கணும், அப்புறம் என்ன வேலை எல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்தனாமா, நீங்க எதுக்கு கீழே வந்தீங்க? அது ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இவ்வளவு ஓய்வெடுத்து பழக்கம் இல்ல. வாங்க வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. சம்மந்தி, இப்ப உங்க கைவலி எப்படி இருக்கு? முன்ன விட பரவாயில்ல. நல்லது. இதுக்கெல்லாம் உங்களோட கவனிப்பும் உங்களோட பிரார்த்தனையும் தான் காரணம். ஐயோ போதும் போதும் நிறுத்துங்க. இன்னும் எங்களை எவ்வளவுதான் பாராட்ட போறீங்க சொல்லுங்க. நானும் பொண்ணு பெத்தவதான், அதனால உங்க மனசு என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆமாங்க, சொல்ல போனா நான் இப்ப கூட வந்தனா கிட்ட அர்ச்சனா பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அவ எப்படி இருக்கா? அவ உடம்பு இப்ப எப்படி இருக்கு? அவ ரொம்ப நல்லா இருக்கா. அர்ச்சனாவை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. அவளுக்கு நான் வாழ்த்து கூட சொல்லல. அர்ச்சனா இப்ப எப்பாவது வீட்டுக்கு வருவாளா? இது வரைக்கும் அவ இங்க வரதா என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா நேத்து நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போது உங்களை பத்தி அவ விசாரிச்சா. உங்களோட கை சரியா குணமாற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக கூடாதுன்னு சொன்னா. வந்தனா இங்க பாருமா, அர்ச்சனாக்கு கொஞ்சம் போன் பண்ணுமா. உங்க அம்மா ஒரு தடவை பேசிட்டோம். சரிம்மா. உங்களை பார்க்க அவ இங்க வந்தாலும் வரலாம். ஹலோ ஹலோ அர்ச்சனா, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை வந்தனா, அது கொஞ்சம் தொண்டை சரியில்லை. நேற்று நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். டேப்லெட் எடுத்தியா இல்லையா? இல்லை வந்தனா, டேப்லெட் எதுவும் எடுக்கல. வீட்டில் இருக்கிற யாருக்கும் இதை பற்றி தெரியாதா? தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க, தேவையில்லாம கவலையும் படுவாங்க. அதனால யாருக்கும் தெரியாம ஸ்டீம் பிடிக்கிறேன். அர்ச்சனா, நீ யார்கிட்டயும் சொல்லலனா கூட உன் குரலை கேட்டியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உன் தொண்டையே கரகரன்னு இருக்கே. ஆமா வந்தனா, இப்ப என்ன செய்யறது? சால்ட் வாட்டரோட காக்லிங் பண்ணு. சரி நீ சொல்லு. இப்ப எதுக்கு திடீர்னு கால் பண்ண? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ எப்படி இருக்கன்னு கேட்கலாம் தான் கால் பண்ணிருந்தேன். அது மட்டும் இல்ல, அம்மாவும் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஆனா உனக்கு தொண்டை சரியா இல்லல, அதனால எதுவும் பேச வேண்டாம், சரியா? ஓகே பாய். பாய். இப்ப யார் வந்திருக்கா? ஒருவேளை அம்மா வந்துட்டாங்களோ? அடக்கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? யாரு?
கத்தி கூட பேச முடியலையே. அம்மாவா இருந்தா என் குரலை கேட்டாலே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். யாரு? அர்ச்சனா, நான் தான். ஆ? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கதவு மூடி வச்சிருக்க? நான் ஸ்டீம் பிடிச்சிட்டு இருந்தேன். அம்மா, என்னாச்சு உன் குரலுக்கு? போச்சு. ஆ. பாத்தியா, உனக்கு தொண்டை சரியில்லை, ஆனா கஷாயத்தை நான் குடிக்கணுமா? இப்ப என்னை விட அதிகமா இது உனக்கு தான் தேவை. இங்க பாரு, உனக்காக நான் இத 2 சிப்பு குடிச்சிட்டேன். முதல்ல இந்த ஸ்டீமிங் முடி, இல்லைன்னா தண்ணி ஆறி போயிடும். அர்ச்சனா, ஸ்டீமிங் பிடி. ஏன் நிறுத்திட்ட? அர்ச்சனா, நீ செஞ்சு காட்டலன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த ஸ்டீமிங் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா அர்ச்சனா. அம்மா, வாங்கம்மா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்திக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பிடிக்காது. அவனை நான் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துதான் ஆவி பிடிக்க வைப்பேன். நீ வந்துட்டல, நீ தான் அவனை பாத்துக்கணும். நான் இந்த தைலத்தை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தா கார்த்திக், இதை போட்டுக்கிட்டேன்னா ஜலதோஷம் சீக்கிரமா போயிடும். அப்புறம் உன்னால முடியலன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ. என்ன? சரி. கஷாயம் குடிச்சிட்டியா? சரி, கிளாஸ கொடு, நான் கொண்டு போறேன். ஆ, அம்மா, அது வந்து என்னன்னா தண்ணி ஆறி போயிடும். அதனால நான் முதல்ல ஸ்டீமிங் செய்யறேன். இந்த கிளாஸ் இங்கே இருக்கட்டுமா? நான் அப்புறம் குடிக்கிறேன். சரி கார்த்திக். அர்ச்சனா, இங்க பாருமா, நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல ஜலதோஷம் சீக்கிரமா ஒட்டிக்கும். சரி, கார்த்திக் ஆவி பிடிச்சிட்டு இருக்கட்டும். நீ வா, வந்து சாப்பிடு. உனக்கு சப்பாத்தியும் தயிரும் கொடுக்கட்டுமா? வா. அம்மா, அர்ச்சனாவுக்கு டீ கொடுங்க. அர்ச்சனாவுக்கு சப்பாத்தி கூட டீ சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியாம்மா? அப்படின்னா சரி. அம்மாடி அர்ச்சனா, நீ வா என் கூட. நீ எப்பவோ டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இன்னும் சாப்பிடாம இருக்கல்ல? வா. அர்ச்சனா, நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேன்ல, அதை நீ முதல்ல எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கீழே போ. ஐயோ, சரிம்மா அர்ச்சனா, இவன் சொன்ன ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரமா சாப்பிட வந்து. முதல்ல நீ இந்த கஷாயத்தை குடி அர்ச்சனா. தண்ணி ஆறி போயிடுச்சு, நான் வேற தண்ணி கொண்டு வர சொல்றேன். கார்த்திக், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரெக்னன்சி டைம்ல கஷாயம் குடிக்க கூடாது. இது சூடா இருக்கும். இத குடிக்கிறதுனால எதுவுமே ஆகாதுன்னு அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. சோ நீ தைரியமா குடிக்கலாம். கொஞ்சமாவது குடி அர்ச்சனா, ஃபுல்லா வேண்டாம். இப்ப இந்த குரலோட நீ கீழே போனேன்னு வை, உனக்கு தொண்டை கட்டி இருக்கு, நீ எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நீ இன்னும் திட்டு வாங்குவ. அர்ச்சனா, ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எதுக்கு நீ கஷாயத்தை குடிக்கிற? இந்த கஷாயம் நான் கார்த்திக்காக போட்டு கொடுத்தது. நீ எதுக்காக குடிக்கிற?
அம்மா அர்ச்சனா ஒன்றும் அதை குடிக்கல. அதை வந்து அவ மோந்து பார்த்தா. அதுல துளசி வாசனை வருதான். அது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க கூட ரொம்ப கசப்பா இருக்குமா. எப்படிமா இதை குடிக்கிறது? நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் கஷாயம் குடிச்சாகணும். உன்னை யார் தேவையில்லாம ஐஸ்கிரீம் சாப்பிட சொன்னது? கார்த்திக், இத பாரு. இது இஞ்சி மிளகு தேன் கலந்தது. இத ஒரு நாளைக்கு 4 தடவை குடிக்கணும். அப்படி குடிச்சேன்னா உன்னுடைய ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும். இன்னொரு விஷயம் அர்ச்சனா, ஒரு தடவை கூட நீ என்கிட்ட சொல்லிருந்தியே வீட்ல செய்ய வேண்டிய மருந்தெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்கன்னு. இப்ப வேற குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது. ஜலதோஷத்துக்கு வேண்டிய மருந்தெல்லாம் கேட்டு வச்சுக்கலாம் இல்லக்கா? அர்ச்சனாவுக்கு ரொம்ப முக்கியம். சாந்தி, உண்மையிலேயே இப்ப நீ ஒரு நல்ல யோசனையை சொல்லி இருக்கிற. அர்ச்சனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அப்புறம் கார்த்திக், நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மாடி அர்ச்சனா, அந்த டாக்டரோட நம்பரும் பேரும் சொல்லுமா. யாருமா போன் பண்றது? யாரு? என்னாச்சுமா? யாரா இருந்தாலும் எடுத்து பேசு. ஏன் அர்ச்சனா எதுவும் பேச மாட்டேங்கிற? என் மேல ஏதாவது கோவமா உனக்கு? அதெல்லாம் இல்லம்மா. நான் எதுக்காக? அட கடவுளே, உனக்கு தொண்டை கட்டி இருக்காமா? அது எனக்கு தொண்டை சரியில்லை. உனக்கு தொண்டை சரியில்லையா? ஆமாம் பெரியம்மா. அது கார்த்திக்கு ஒன்னும் இருமல் வரல. எனக்கு தான் தொண்டை சரியில்லை. நாங்க எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்லலைன்னா நீங்க இது தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தோணுச்சு. அம்மா, இதுல உண்மையிலேயே அர்ச்சனாவோட தப்பு எதுவும் இல்ல. உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டாம்னு அர்ச்சனா கிட்ட நான் தான் சொன்னேன். ஏன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ல. ஆனா கார்த்திக், நீ கீழே ரொம்ப நேரமா இருமிக்கிட்டே இருந்த, தும்மிக்கிட்டே இருந்தியப்பா. அது எப்படி? அது வந்து நீங்க நான் சொல்றத நம்பணும்ல. அதான் அப்பதானே அர்ச்சனா ஒருவேளை இருமுனாலோ இல்ல தும்முனாலோ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்காம இருக்கும். அதான். உன்னோட பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக எங்க கிட்டே நடிக்கிறியா? அப்புறம் சாந்தி, உடம்பு நல்லா இருந்தா கூட கஷாயத்தை குடிச்சிட்டான் பாரு. இல்லனா நம்மள என்ன பாடுபடுத்துவான். இவ்வளவு தூரம் நடிச்சிருக்கல, அதுக்குதான் அந்த தண்டனை. அப்புறம் அர்ச்சனா, உனக்கும் நான் தண்டனை கொடுக்க தான் போறேன். கண்டிப்பா நீ இப்ப கஷாயம் குடிக்கணும். இப்ப முடியாதுன்னு சொல்ல பார்க்கலாம். என்கிட்ட என்ன சொன்ன? பிரெக்னன்சி நேரத்துல கஷாயம் குடிக்க கூடாதா? இந்தா குடி. இல்ல கார்த்திக், இது வேண்டாம்ப்பா. இது வேண்டாம் கார்த்திக். இந்த கஷாயத்தை அர்ச்சனா குடிக்க கூடாது. உனக்காக நான் ஸ்பெஷலா கஷாயம் கொண்டு வரேன். அதத்தான் நீ குடிக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனாவோட சாப்பாடு விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் கார்த்திக், உன்னோட தண்டனை என்னன்னா? எனக்கு எதுக்கு தண்டனை? நான் என்ன பண்ண? பாத்தி, அவனை பத்தி பேச ஆரம்பிச்சது எப்படி பயப்படுறா பாரு. கண்டிப்பா உனக்கும் தண்டனை கொடுக்க தான் போறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அர்ச்சனா பத்தி மட்டும் தான் எங்களுக்கு கவலையா? உன்னை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லையா? காலையில இருந்து உன்னை பத்தின கவலை தான். சாரிமா. பாத்தீங்களா கவின, எனக்கு எப்படி ஐஸ் வைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு காலையில எங்களை எப்படி ஏமாத்தின. சரி கார்த்திக், இப்ப நீ நல்லா தானே இருக்க? கீழே வந்து டிஃபன் சாப்பிடு. சப்பாத்தி கூட தயிர் கொடுப்பீங்களா? சரி, நீங்க கீழே போய் டிஃபன் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். இப்ப எனக்கு உடம்பு சரியா தான் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்ப நான் ஆபீஸ்க்கு வேற போயாகணும். அம்மா கால் பண்றாங்க. முன்னாடி கால் பண்ணதும் இவங்க தான். நீ போன் எடுத்து பேசிடுமா, அவங்களுக்கும் கவலையா இருக்கும்ல. அம்மா கிட்ட பேசி முடிச்ச உடனே நீ கொஞ்சம் கீழே வா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஹலோ அம்மா அர்ச்சனா, என்னாச்சும்மா? எதுக்கு நீ போன் எடுக்கல? உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா என்ன? இல்லம்மா, நான் நல்லதா இருக்கேன். அட கடவுளே, உன்னோட குரலுக்கு என்னாச்சுமா அர்ச்சனா? உடம்ப கவனமா பாத்துக்கன்னு சொன்னல. சரி, மாத்திரை சாப்பிட்டியா? ஆமா, இப்ப நான் கஷாயம் குடிக்க போறேன். என்ன
கஷாயமா? கஷாயமா வேண்டான்னு சொல்லு. என்னம்மா அர்ச்சனா, இந்த மாதிரி நேரத்துல கஷாயம் குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லம்மா, அம்மா எனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அப்பனா சரி. நீதான் ஏதோ ஒரு கஷாயத்தை போட்டு குடிக்க போறியோன்னு நினைச்சேன். இல்லம்மா, நான் இப்ப அம்மா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்பதான் நீ நல்ல வேலை பண்ண அர்ச்சனா. நல்லதா போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரிம்மா அர்ச்சனா, நான் போனை வச்சிடுறேன். ம். இதெல்லாம் உங்களோட ரூமுக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அர்ச்சனா, இதை எடுத்துக்கோமா. எல்லாம் உனக்குதான். இதெல்லாம் என்னம்மா? எது நீ வேணும்னு கேட்டியோ அதுதான். நீயே திறந்து பாரு உள்ள என்ன இருக்குன்னு. என்ன சுடிதாரா? நான் உங்ககிட்ட சொன்னல உனக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன்னு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா? நான் முதல்லயே சொன்னேன்ல, அர்ச்சனா 1 மணி நேரம் போட்டா கூட சரி, அவ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்புறம் அர்ச்சனா, இந்த மெட்டீரியல் எல்லாம் சரியா இருக்கான்னு நீ கொஞ்சம் பாத்துக்கோமா. ஆமாமா, நீ யோகா பண்ணும்போது இதெல்லாம் போட்டுக்கணும். இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுமா. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுல எதை வச்சுக்கிறது எதை கொடுக்கறதுன்னு எனக்கு புரியல. அட, எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோ அர்ச்சனா. என்ன? தேங்க்யூமா. நான் போய் உடனே ட்ரை பண்ணிட்டு வரேன். சரி அர்ச்சனா, இந்த ஒண்ணு மட்டும் கொண்டு போ, மத்ததெல்லாம் கிரிஜா கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி. ஆபீஸ்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. நல்ல வேளை மோகன் வந்தான். அதனாலதான் வீட்டுக்கு டயத்துக்கு வர முடியுது. அட, அர்ச்சனா அர்ச்சனா ரூம்ல இருக்கான்னு தானே கிரிஜா சொன்னா. அர்ச்சனா, கார்த்திக், என்னாச்சு? இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தியோ அந்த மாதிரி. காலேஜ் டைம்ஸ் ஞாபகம் வருது. நீங்க போய் சொல்றீங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் சந்தோஷப்படணும் தான் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு. அட, நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீ என்ன விஷயம்னு முதல்ல சொல்லு. கார்த்திக், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன? இப்ப எதுக்கு டென்ஷன்? கார்த்திக், நீங்க கொஞ்சம் கண்ணாடியில பாருங்களேன். நல்லா கொஞ்சம் கவனமா பாருங்க. பாருங்க. அர்ச்சனா, இது என்னைக்காவது நடக்க வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கார்த்திக், சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அனுபவிக்கிற எனக்கு தான் இத பத்தி எல்லாம் தெரியும். நான் வேற ரொம்ப குண்டாயிட்டே இருக்கேன். நாளைக்கு இன்னும் குண்டாயிட்டேன்னா என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியாது. இப்ப என்ன? நாளைக்கு நீ இன்னும் குண்டாயிடுவ, அவ்வளவுதானே? குண்டானதுக்கு அப்புறம் நான் பார்க்க எப்படி இருப்பேன்னு கூட தெரியல. இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ நாளைக்கு குண்டானதுக்கு அப்புறம் பாக்குறதுக்கு எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். இன்னும் கியூட்டா, பார்க்க இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. முகம் குண்டாயிடும். அப்ப நீ இன்னும் அழகா இருப்ப. சும்மா என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? அதெல்லாம் இல்ல அர்ச்சனா. நீ குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, என் கண்ணுக்கு நீ எப்பவும் அழகா தான் தெரியற. ஹாய், உங்களுக்கு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறைய ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena.
மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், அர்ச்சனா, அம்மாடி அர்ச்சனா, இந்தம்மா அக்கா உனக்காக இந்த மாத்து. அர்ச்சனா, புடவையில உனக்கு வயிறே தெரியாது அர்ச்சனா. அம்மா ரொம்ப பெருசா இருக்கா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நீங்க வாங்கின சுடிதார்லாம் நல்லா ஃபிட்டா தான் இருக்கு. ஆனா 1-2 வாரத்துல இன்னும் டைட் ஆயிடுமோன்னு எனக்கு தோணுதும்மா. டைட்டான ஆயிட்டு போகுது, நம்ம வேற வாங்கிக்கலாம். ஆனா இப்பதானம்மா எனக்காக இதெல்லாம் வாங்கிருக்கீங்க. ஆமா. அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இல்ல என்ன இந்த மாதிரி நேரத்துல வெயிட் கூடுறது ரொம்ப நல்லதுமா. சரிங்கம்மா. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்துடு. இப்ப தூங்கலாம். குட் நைட். இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு, கார்த்திக் ஏன் இன்னும் வரல? அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு போல இருக்கு. ஏன் கார்த்திக் இன்னும் மேல வரல? நானே போய் பார்க்கவா? வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் போனேன்னா அம்மாவும் பெரியம்மாவும் பார்த்துடுவாங்க, அப்புறம் கவலைப்படுவாங்க. பேசாம நான் ஃபோன் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. ஹலோ கார்த்திக், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா? பின்னாடி ரொம்ப சவுண்டா யாரோ பேசுற மாதிரி இருக்கு. இல்ல அர்ச்சனா, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். வெளியே வா. கார்த்திக் ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒர்க் விஷயமா ஒருத்தங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நீ எப்போ தூங்கி இருப்ப, அதனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். இல்ல கார்த்திக், நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆனா நீ இந்நேரம் தூங்கி இருப்பேன்னு நினைச்சேன். ஏன்னா இப்பெல்லாம் நீ ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுற. கார்த்திக், நீங்க வீட்ல இல்லாம ஆபீஸ்ல இருக்கும்போது தான் நான் சீக்கிரமா தூங்கிடுவேன். இப்பவும் தூங்க அர்ச்சனா. இப்ப நான் பக்கத்துல இல்லல.